தொட்டியில் மீனும் தெரியல, கீழே அடியில் வரைக்கும் என்ன இருக்குதுன்னு தெரியல கரெக்டாக. ஸோ இது மாதிரியான நிலைமைகள்லாம் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ஓரளவுக்கு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான் வரும். என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா, ஷார்க்கு பேசிக்கான வெரைட்டி, அது போது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஜெயன் கௌராமி, அராப்பைமா, அலிகேட்டர் கார், இவங்களுக்கெல்லாம் வந்து மோட்டர் வந்து தேவை கிடையாது. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பட் நம்ம வந்து கழுவி தான் ஆகணும். அந்த கிளிப் கூட இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டேன்ல, இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், அது லூஸ் மாதிரி ஓடிட்டுருக்கு அங்கேயும் இங்கேயும். ஸோ டேங்க் கிளீனர் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த வகையில் வந்து டேங்க் கிளீனர் யூஸ் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் க்ளியர் ஃபுல்லாக பாட்டம் வந்து ரொம்ப கிறிஸ்டல் க்ளீனாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆல்கேட்டர். இதை தான் வந்து நம்ம டேர்ம் பண்ணுறோம் ஆல்கேட்டிங்னு சொல்லிட்டு. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஆல்கேஸை வந்து நான் டைரக்ட் சன்லைட்டில் வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான அழுக்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஆல்கேட்டர் ப்ளக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், டேங்க் க்ளீனர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபிஷ்ஷை வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோங்க, இல்லை இது ஃப்ரிட்ஜு தான். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஃபில்டர் மீடியா செட் பண்ண வச்சுக்கோங்க. அந்த பம்பு போட்டு கீழேருந்து சக் பண்ணிவிட்டு இந்த வழியாக வந்து நம்ம திரும்ப வந்து தண்ணியை வந்து இன்லெட் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் வந்து அந்த ஃபிஷ்ஷோட பூப்பையும் வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து ஃபெர்டிலைசராக வந்து லைக் அந்த ஃபில்டருக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். திரும்ப நம்ம அதை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் வந்து நம்ம இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கும் டேங்க் கிளீனர் வந்து பர்சனலாக பிடிக்காது. ஏன்னா அதுவும் தான் சேர்ந்து இந்த ஜெயண்ட் கௌராமி கூட சேர்ந்து வந்து நிறையா தண்ணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை, நான் கண்டுபிடிச்சது. பிளாக்கோ ஃபிஷ்ஷை வந்து நிறைய பேர் வந்து ஏன் ஒதுக்குறாங்க அப்படின்றதுக்கும், நிறைய பேர் ஏன் வளர்க்குறாங்க அப்படின்றதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.